ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்பும் ராதாவும் காவேரியை பார்த்துட்டு பேசலான்னு போகிறாங்க. ஆனால் காவேரி இவங்க யாருன்னே தெரியாத மாதிரி அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம ராதா இருந்துட்டு, ஏங்க நம்மளை பார்த்துட்டும் பார்க்காத மாதிரியே போகிறாங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராதா, இன்னமும் உனக்கு புரியலையா, அவளுக்கு இன்னும் எதுவுமே ஞாபகத்துக்கு வரலை, இதுதான் உண்மை அப்படின்னு சொல்லவும், நம்ம ராதா இருந்துட்டு ரொம்ப சந்தோஷங்க, இப்போ வரைக்கும் அவளுக்கு ஞாபகம் வராம இருக்கிறது சந்தோஷம்தான், ஆனா அவங்கள எப்படியாவது இந்த ஊரை விட்டு துரத்தணுமே. இங்க பாரு ராதா, இப்பதானே காவேரியை பார்த்துருக்கோம், இப்போ அவங்க எந்த வீட்டுல இருக்காங்கன்னு மட்டும் நம்ம பார்த்துருவோம். நாளைக்கு அவங்கள இந்த ஊரை விட்டே துரத்துறது என்னோட வேலை, வா அவ பின்னாடியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி பின்னாடியே போயிட்டு ரூம், அதாவது வீடு எதுன்னு பாத்துடுறாங்க. பார்த்த உடனே நம்ம ராதாவும் அன்பும் வீட்டுக்கு போயிட்டு தாத்தா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க. தாத்தா இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள சொல்றீங்க, இன்னும் காவேரிக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா அப்படின்னு பயங்கர ஷாக்கில் கேட்டுக்கிட்டு இருக்காவும். தாத்தாவும் ஒரு மாதிரி பயத்திலே தான் இருக்காங்க. அதாவது விஜய் இருந்துட்டு, காவேரியை பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே, இத்தனை வருஷமா எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சேன்னு என்கிட்ட கேட்டானா நான் என்ன பதில் சொல்லுவேன், கண்டிப்பா என்கிட்ட பதிலே கிடையாது அப்படின்னு பயங்கரமா ஒரு மாதிரி பயத்திலே இருக்காரு நம்ம தாத்தா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவேரி கிட்ட நம்ம குட்டி அம்மு இருந்துட்டு என்ன பேசுறாங்கன்னா, இங்க பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிராயிங்கை காட்டுறாங்க. டிராயிங்கை பார்த்த உடனே, என்னடா பாப்பா, உன்னோட அப்பாவும் நீயும் மட்டும்தான் இருக்க, மம்மி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மேம், என்னோட அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம காவேரிக்கு ரொம்பவே எமோஷ்னலா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இங்க பாருடா பாப்பா, அம்மா கிட்ட போனா சாமி கிட்ட போனாலையும் பரவாயில்ல, இப்போ அப்பா கூட சேர்ந்து நீ வரைஞ்ச அதாவது அப்பா கூடயும் உன் கூடயும் சேர்ந்து அம்மாவை வரைகிறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை, கூட நான் வரைஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை டிராயிங் பண்றாங்க. இதை பார்த்துட்டு நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கர சந்தோஷம். இங்க பாருங்க மேடம், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேடம், என்னோட அப்பா உங்களை பார்க்கணும், உங்களுக்கு நன்றி சொல்லணும்னு எத்தனையோ முறை ட்ரை பண்ணாரு, ஆனா உங்களை பார்க்கவே முடியல அப்படின்னு சொல்லவும், அப்படியா பாப்பா, நான் இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது உங்க டேடி கூட நான் பேசிட்டு போறேன் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க மேம், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அடுத்தது என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு பயங்கர சந்தோஷமா நம்ம குட்டி காவேரியை கூட்டிட்டு கீழே போறாங்க. நம்ம விஜயும் பாப்பாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன உடனே நம்ம விஜய் இருந்துட்டு ஃபோன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு பேசுறதுக்காக கார் பின்னாடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குட்டி காவேரி இருந்துட்டு, இங்க பாருங்க மேம், அதுதான் எங்களோட காரு, என்னோட அப்பா பின்னாடி நின்றுட்டு இருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லவும், சரிடா பாப்பா வா போய் அப்பா கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குட்டி காவேரி கிட்ட, அதாவது விஜய் கிட்ட கூட்டிட்டு போகவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் பயங்கர பிஸியா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த காவேரி இருந்துட்டு, இங்க பாருடா பாப்பா, அப்பா ரொம்ப பிஸியா ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காரு, அவரை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் சரியா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க மேம், என்னோட அப்பா கிட்ட நீங்க பேசிட்டு தான் போகணும் ப்ளீஸ் மேம் அப்படின்னு சொல்லி கெஞ்சவும், இங்க பாருடா பாப்பா, நான் உன்னோட டேடியை பார்த்துட்டு தான் போவேன், நீ கவலைப்படாத சரியா, இந்த மாதிரி ரொம்ப கெஞ்சுற மாதிரியெல்லாம் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரி கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குட்டி பாப்பா இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு அப்பா அப்படின்னு சொல்லவும், இருடா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, ஃபோன் பேசியும் முடிச்சுட்டு, காவேரி வந்துட்டியா காவேரி, இங்க பாருங்கப்பா, உங்க மேல நான் ரொம்ப கோவமா இருக்கேன், என்னோட மிஸ் உங்களுக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தெரியுமா, அங்க பாருங்க, இவங்க தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நம்ம விஜயும் திரும்பி பார்க்கறாரு. பார்த்த உடனே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, அப்படியே தகச்சு போய் நிற்கிறாரு நம்ம காவேரியை பார்த்துட்டு. அதுக்கப்புறம் என்ன, அப்பா வாங்கப்பா, எங்கள் மிஸ் கூட பேசலாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடவும், நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு எதுவுமே காதில் விழாத மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மேம் வாங்க மேம், இதுதான் என்னோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு ஹலோ சார் அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம விஜய் இருந்துட்டு பயங்கர ஷாக்கில் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம குட்டி பாப்பா இருந்துட்டு அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி தட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அப்பதான் கண் முழிக்கிற மாதிரி முழிச்சு நம்ம காவேரியா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே காவேரி தான். அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, காவேரி இத்தனை வருஷமா என்னை விட்டுட்டு எங்க போயிருந்த காவேரி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன, என் பேரு காவேரின்னு உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க யார் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே விஜய்க்கு அப்படியே நெஞ்சில் அப்படியே ஈட்டி பாஞ்ச மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறம் காவேரி, நான் தான் உன்னோட புருஷன், இது கூட உனக்கு
உனக்கு ஞாபகம் இல்லையா, இதுதான் நம்மளோட பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம குட்டி காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க, என்னோட மிஸ்ஸு தான் என்னோட அம்மாவா, அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்கன்னு எனக்கு அடிக்கடிக்கு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களேப்பா, இப்போ இவங்க தான் என்னோட அம்மான்னு சொல்கிறீங்க. இங்கே பாருடா பாப்பா, இதுதான் உன்னோட அம்மா, இத்தனை வருஷமா எங்கே போயிருந்தாங்கன்னு எனக்கே தெரியலடா. இங்கே பாரு காவேரி, இத்தனை வருஷமா உன்னை எத்தனை இடத்துல தேடின தெரியுமா, ஆனால் நீ தான் என்னோட கண்ணில் மாட்டாமல் எங்கேயோ போயிருந்த. இத்தனை வருஷமா என்னை விட்டுட்டு ஏன் போன காவேரி, ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட எத்தனை முறை சொன்ன நீ என்னை விட்டு போயிடாதீங்கன்னு. நீ தான் காவேரி என்னை விட்டுட்டு போயிட்ட. இத்தனை வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா நீ இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் மனசில் இருக்கிற எல்லா எமோஷ்னலையும் கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இங்க பாருங்க, என்னோட லைஃப்ல நீங்க முக்கியமான ஒருத்தரா இருந்திருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா ஆனா இது எதுவுமே எனக்கு ஞாபகத்திலேயே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்ட உடனே விஜய்க்கு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, இங்க பாரு காவேரி, அத்தை எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், அத்தைனா யாரு, சாரதா அத்தை தான் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. இங்க பாரு காவேரி, நீ அத்தை கிட்ட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜயே காவேரியை கூட்டிட்டு நம்ம சாரதா வீட்டுக்கு போறாங்க. போன உடனே காலிங் பில் அடிக்கவும் நம்ம சாரதா வந்து ஓப்பன் பண்றாங்க. பண்ண உடனே சாரதாக்கு பயங்கர ஷாக்கு. என்னன்னா, நம்ம விஜயும் காவேரி குட்டி பாப்பா இவங்க 3 பேருமே பார்த்துட்டு அப்படியே ஏதோ கனவுல நடக்கிற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளியும் பார்க்குறாங்க. பார்த்ததான் வலிக்குது. காவேரி, தம்பி நீங்கள் எங்கே தம்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கில் அப்படியே தகச்சு போய் நிற்கவும், அதுக்கப்புறம் என்ன, அத்தை இத்தனை வருஷமா என்னையும் காவேரியும் எதுக்காக பிரித்து வச்சுருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், தம்பி இங்கே பாருங்கள் தம்பி, நீங்கள் இறந்ததை தான் சொன்னாங்களே எங்ககிட்ட, இப்போது நீங்கள் உயிரோடு வந்து நிற்கிறீங்க, உங்களை பார்த்தாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லவும், அத்தை என்னத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் தம்பி, உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் இறந்துட்டு தான் எங்ககிட்ட சொன்னாங்க. அதனால தான் காவேரியை கூட்டிட்டு எங்கள் வீட்டுக்கு போயிடுங்கன்னு அவங்களே எங்களை அனுப்பி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் காவேரிக்கு எதுவுமே ஆக்சிடென்டலால் எல்லாமே ஞாபகம், அதாவது மெமரி லாஸ் ஆகிடுச்சு. அதனால் காவேரியை எங்கள் கூடவே அனுப்பி வச்சுட்டாங்க. என்னோட பேத்தியை கூட்டிகிட்டு போகிறேன்னு தான் சொன்னேன். ஆனால் இவங்க யாருன்னு உங்கள் பொண்ணு கேட்டால் நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு எதையோ காரணம் சொல்லி என்னோட பேத்தியை வாங்கிக்கிட்டாங்க. காவேரி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு நானும் குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டேன். எத்தனையோ தடவை உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன். ஆனால் நீங்கள் எல்லாருமே வீட்டை காலி பண்ணிவிட்டு எங்கேயோ போனதாக சொன்னாங்க. ஆனால் எங்கே இருக்கீங்க என்ன ஏதுன்னு யாருமே என்கிட்ட சொல்லலை தம்பி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ தான் நம்ம விஜய்க்கு புரிய வருது, இத்தனை வருஷமாக தாத்தாவும் நம்ம பாட்டியும் இத்தனை வருஷமாக நம்மளை ஏமாற்றிட்டு இருந்திருக்காங்களே, அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு பயங்கர கோவத்தோட நம்ம விஜய் இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க அத்தை, காவேரிக்கு ஞாபகம் மருதினா பரவாயில்ல, என்னோட காவேரியை என் கூட அனுப்பி வச்சிருங்க அத்தை. இத்தனை வருஷமா காவேரி இல்லாமல் நான் எப்படியெல்லாம் தவிச்சுக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா, காவேரி இல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது, ப்ளீஸ் அத்தை என் கூட காவேரியை அனுப்பி வைங்க. இங்கே பாருங்க அத்தை, உங்களோட பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குட்டி காவேரியை காட்டவும், இங்கே பாருங்க அத்தை, நான் அதாவது நம்ம பாப்பாவுக்கு என்ன பேர் வச்சிருக்கேன்னு தெரியுமா உங்களுக்கு, காவேரி தான். இவ குட்டி காவேரி, இவ பெரிய காவேரி. இங்கே பாரு காவேரி, என்னோட லைஃப்பில் நீ தான் ரொம்ப 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 முக்கியமான ஆளாக இருந்த. இப்போது என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிற, கண்டிப்பாக உனக்கு ஒரு நாள் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும், இது உன்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அம்மா இங்கே பாருங்கம்மா, இத்தனை வருஷத்தில் ஒரு முறை கூட எனக்கு இப்படி ஒரு உறவு இருந்துச்சுன்னு நீங்கள் சொல்லவே இல்லைம்மா, ஏம்மா என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி காவேரி, உன் புருஷன் இறந்துட்டு தான் என்கிட்ட எல்லாருமே சொல்லி வச்சுருந்தாங்கடி, அதனால தான் உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொன்னால் உன் புருஷன் எங்கன்னு கேட்க மாட்டியாடி, நீ உனக்கு எந்த பதில் சொல்கிறதுன்னு தெரியாம தாண்டி இப்படி ஒரு விஷயத்த உன்கிட்ட இருந்து நான் மறைச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு குட்டி காவேரியை கட்டி பிடிச்சி, பாப்பா நீ தான் என்னோட பொண்ணுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எதுவுமே என்னோட ஞாபகத்தில் இல்லவே இல்லை பாப்பா, என்னை மன்னிச்சிடுடா, இத்தனை வருஷமா அம்மான்ற பாசத்தையே உனக்கு கொடுக்காம தவிக்க வச்சதுக்கு என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர அழுகையோட நம்ம காவேரியை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு ஆயா சொல்கிறாங்க பாருங்கம்மா, பாட்டி சொன்னதை கேட்டாவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, பாட்டி
எல்லா விஷயத்தையும் சொன்னாங்கல்ல, நான் அதிலே புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் இனிமேல் என் கூட இருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷ்னலாக இருக்குது இந்த சீனு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் வந்துட்டு, இங்கே பாரு காவேரி, இத்தனை வருஷமாக பாப்பா ஒரு நாள் கூட உன்னை கேட்காம இருந்ததே கிடையாது. நான் பாப்பாவை எதையோ சொல்லி அவளை இப்போ கூட்டிகிட்டு போகிறேன், நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு அவள் மனசை மாற்றி இத்தனை வருஷமாக அவளை இழுக்கடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை பார்த்ததுமே பாப்பா ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஸ்கூலில் அதாவது எந்த ஸ்கூலுக்கு போனாலையும் அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டேன், அடம்பிடிப்பேன்னு சொல்லுவான். ஆனால் இந்த ஸ்கூலுக்கு வந்ததுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போகிறா. உன்னை பார்த்ததுலேருந்து தான் இவ்வளோ சந்தோஷமாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல தெரியுமா. நான் அப்போவே உன்னை பார்த்துருக்கணும். வந்து இங்கே பாருங்க அத்தை, நீங்களும் என் கூட வாங்க. நிறைய பேருக்கு எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எதுக்காக இந்த உண்மையெல்லாம் மறைச்சாங்கன்னு கேட்க வேண்டியது இருக்குது. உங்களை வச்சுக்கிட்டு கேட்டாதான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். வாங்க அத்தை போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். இதை கேட்டு நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்க தம்பி, நடந்து முடிஞ்ச விஷயத்தெல்லாம் பேசி என்ன ஆக போகுது, இதுக்கு மேலே நடக்க போகிற விஷயத்தனை பற்றி நம்ம பேசுவோமே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, இத்தனை வருஷமா காவேரி இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ நான் எதுவுமே கேட்காமலாம் இருக்க முடியாதத, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாவையும் காவேரியும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம குட்டி காவேரியை ஃபோன் கொடுத்து மேலே உட்கார வச்சுட்டு, இங்கே பாருடா பாப்பா, நாங்கள் எல்லாரும் கீழே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம், நீ ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இரு, சமத்து புள்ளியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாப்பா கிட்ட சொல்லிவிட்டு எல்லாருமே கீழே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தாவும் நம்ம சாரதா, அதாவது தாத்தா அன்பு, நம்ம ராதா, இவங்க 3 பேருமே ரூமில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விஜய் இருந்துட்டு போயிட்டு ரூம்குள்ளே கதவை தட்டுறாங்க. தாத்தா உள்ளதான் இருக்கீங்களா தாத்தா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும், விஜய் வாடா விஜய், எப்படா வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தாத்தா, அது சித்தியும் சித்தப்பாவும் எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாரும் இங்கே தாண்டா இருக்காங்க, நீங்கள் 3 பேருமே கொஞ்சம் வெளியே வரீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. சரி வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாலில் போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அன்பு, ராதா, அதுக்கப்புறம் தாத்தா, இவங்க 3 பேருமே வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே சாரதாவும் காவேரியும் நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா இருந்துட்டு, அப்பா என்னப்பா இது, காவேரி இங்கே வந்து நின்றுட்டுருக்கா, இப்போது விஜய் என்ன கேட்க போகிறான்னு தெரியலையே கடவுளே, இப்போது நான் விஜய்க்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு தாத்தா ஒரு பக்கம் ரொம்பவே பயந்துக்கிட்டே வராரு. இங்கே பாருங்க தாத்தா, இத்தனை வருஷமா எதுக்காக இந்த விஷயத்த என்கிட்ட இருந்து மறைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா விஜய், காவேரி உன்னோட லைஃப்பில் வந்தா அந்த பசுபதியால் உனக்கும் பாப்பாக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வரும்ன்றதுக்காக தான் இத்தனை வருஷமா நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்தேன்டா. 5 வருஷத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா இருந்தீங்க. இந்த நிமிஷத்துல இருந்து எனக்கு ரொம்ப பயம் ஆரம்பிச்சிச்சுடா. காவேரியும் உன் கூட வந்தானா கண்டிப்பாக அந்த பசுபதியும் உன்னை பழி வாங்கிறதுக்காக வருவான்ல, அதனால தான்ப்பா இத்தனை வருஷமா பயந்துக்கிட்டு இப்படி ஒரு பொய்யை நான் சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருப்பா. உன்கிட்ட காவேரி இறந்துட்டதாகவும் அவங்க கிட்ட நீ இறந்துட்டதாகவும் சொல்லி தான் இத்தனை வருஷமா நான் இப்படி சொல்லி வச்சுருந்தோண்டா, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லவும், கொஞ்சம் நிறுத்துங்கப்பா, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தானே, இந்த ஆள் சொல்லி தானே இது எல்லாத்தையும் பண்ணுங்க. இங்கே பாருப்பா விஜய், நான் சொல்லி தான் இது எல்லாத்தையுமே பண்ணாங்க. இப்போ என்னங்கிற விஜய், இத்தனை வருஷமா நீ எவ்வளோ சந்தோஷமாக இருந்த, நீயும் பாப்பாவும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க. அதுக்காக தான் விஜய் இது எல்லாத்தையுமே மறைச்சோம். இங்கே பாரியா, இது வரைக்கும் உனக்கு மரியாதை கொடுத்துக்கிட்டு இருந்ததே பெரிய விஷயம். உன்னை பார்த்தாவே எனக்கு அருவருப்பாக இருக்குது. முதல்ல இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லவும், நம்ம ராதா இருந்துட்டு, விஜய் என்ன விஜய், உன்னோட சித்தப்பாவை பார்த்து என்ன பேசுகிற நீ, இங்கே பாருங்க சித்தி, இத்தனை வருஷமா நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு உங்கள் கூட எல்லாம் நான் பாசமாக பழகிட்டு இருந்தேன் பார்த்தியா, அதுதான் நான் இப்போ பண்ண மிகப்பெரிய தப்பே. உங்கள் கூடலாம் பேசுறது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லவும், விஜய் இப்படியெல்லாம் பேசாதப்பா விஜய், ஏன்ப்பா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாருங்க சித்தி, நான் ஒவ்வொரு நாளும் காவேரியை நினச்சி எவ்வளோ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ ஏங்கிக்கிட்டு இருக்கேன், எவ்வளோ அன்பை வச்சுருக்கேன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்தும் நீங்கள் எல்லாருமே எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்க. கூடவே இருந்து எனக்கு என்னை இப்படி சுக்குநூறாக உடைச்சிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லவும், நம்ம அன்பு இருந்துட்டு, இங்கே பாருப்பா விஜய், என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த காவேரி இருந்துட்டு, இங்கே பாருங்க, இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு தலை சுற்றுது அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்கே பாருமா சாரதா, உன்னோட பொண்ணை கூட்டிகிட்டு நீ கிளம்பிடுமா, இதுக்கப்புறமும் நீ விஜய் கூடலாம் இருக்கக்கூடாது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது உன்னோட பொண்ணை பார்த்தாவே அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா நம்ம சாரதா
இருந்துட்டு, இங்கே பாருங்க ஐயா, இத்தனை வருஷமா இப்படி ஒரு பொய்யை சொல்லி எங்களை ஏமாத்திட்டீங்கல்ல ஐயா. நான் இந்த விஷயத்த மட்டும் எப்போவுமே மறக்க மாட்டேன். என் பொண்ணு குழந்தை புருஷனோட 3 பேருமா குடும்பமாக இருக்கிறத விட்டுட்டு எப்படி தனிமரமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு எனக்கு தான் ஐயா தெரியும். இப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம காவேரியை இந்த வீட்டில் அதாவது நம்ம விஜய் வச்சுப்பாரா இல்லை வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாரான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.